மற்றும் சர்வதேச அளவில் வென்ற தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் 5 கோடி அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தேசிய அளவிலான சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் தங்கம் வென்ற நம்முடைய வீராங்கனைக்கு ரூபாய் 60 லட்சம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கினார்கள். சர்வதேச செஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தம்பி பிரக்யானந்தாவுக்கு ரூபாய் 30 லட்சம் ஹை கேஷ் இன்சென்டிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் நாம் தொடர்ந்து அளித்து வருகின்ற முக்கியத்துவத்தின் காரணமாக ஜெர்மனி, சைனா போன்ற நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற்று பதக்கங்களை குவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய வீரர்களுக்கு ஒடிசா மாநிலத்திலும் அதேபோல் ஒடிசா மாநில வீரர்களுக்கு தமிழ்நாட்டிலும் பயிற்சிகளை வழங்கிடும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் மூலம் இருதரப்பிலும் பல்வேறு வீரர்களுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பேட்மிண்டனில் தலை சிறந்து விளங்குகின்ற வீரர்களை உருவாக்கிடும் வகையில் தமிழ்நாட்டிலிருந்து SDAT ஸ்டூடெண்ட்ஸ் 28 பேர் ஜுவாலா குட்டா அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அந்த 28 பேரும் 2 மாதங்களாக ஹைதராபாத்தில் தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். சர்வதேச தரத்தில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, தொகுதி தோறும் மினி ஸ்டேடியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக வசதி கொண்ட விளையாட்டு அரங்கம் போன்ற திட்டங்களையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த வெளிப்படை தன்மையுடன் 76 பயிற்சியாளர்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நியமனம் செய்தோம்.